ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம நார்மல் கால் ஹிஸ்ட்ரியை delete பண்ணிட்டோம்னா அதை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய சேனல்லையும் இதை பற்றி நம்ம நார்மல் கால் ஹிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நாம் போஸ்ட்ருக்கோம். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நாம் கால் பண்ணுற ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி தெரியாமல் delete பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நாமளே delete பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்துக்கு ரிங் ஆகுது, எவ்வளோ நேரத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, கால் வந்த காலா இல்லை போன காலா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் தெளிவாக காட்டிடும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது உங்களுடைய எமர்ஜென்சி, உங்களுடைய ஏதாவது மற்றவங்க யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் மட்டுமே இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் அதை அந்த டைமிங்கில் வந்து இதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு இல்லீகல் மாதிரியாகவும் கூட சில நேரத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ட்ரிக்கை எப்படி உங்களுடைய மொபைலில் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க. அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் மட்டும் உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெலிட் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரியை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஆட்ஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. கீழே கண்டினியூ வித் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக அப்புறமா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரி எப்படி டெலிட் பண்ணுறது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போய்ட்டு வாட்ஸ்அப்பில் நான் இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்ட போகிறேன். அதாவது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைல்லேருந்து நான் பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ கால் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா 10:24க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி ரிங்காகவும் ஆரம்பிச்சிச்சு. ரிங் ஆனதும் நம்ம அட்டன் பண்ணுற டைமிங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:24க்கே நம்ம அட்டன் பண்ணியாச்சு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண மாதிரி ஷோ பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கால் ஹிஸ்ட்ரி எவ்வளோ நேரம் இதாக இருக்குன்றது வந்து அதுலேயும் ஷோ ஆகும். ஸோ 10:25 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கால் பண்ணோம் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுடைய மொபைலில் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கால் பண்ணது டெமோக்காக கிளிக் பண்ணது அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய மொபைலில் வந்து நம்ம டெலிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகி நம்மளுடைய மொபைலில் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் அந்த நம்ம கால் பண்ணது டெலிட் பண்ணது வந்து மறுபடியும் வராது. பட் ஆனால் அவங்களுடைய மொபைலில் நம்ம யாருக்கு கால் பண்ணோமோ அவங்களுடைய இதில் வந்து எவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷோ ஆகும். பட் ஆனால் நம்ம பார்க்குறது என்னமோ நம்மளுடைய மொபைலில் டெலிட் பண்ணிட்டோம்னா அது எப்படி பார்க்குறதுன்றதுக்காக தான். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி சார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு போயிருக்குன்றது. நம்ம சொன்னோம் இல்லையா 10:24க்கு கால் பண்ணோம். ரிங் ஆனதும் 10:24க்கு நம்ம அட்டன் பண்ணதும் கரெக்டாக 10:24க்கே அட்டன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து காலிங், ரிங்கிங், அவுட் கோயிங், வாய்ஸ் கால் இந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. சப்போஸ் அவங்க அட்டன் பண்ணலைன்னா கீழே அவுட் கோயிங், வாய்ஸ் கால்ன்றது ஆப்ஷனே வராது. காலிங், ரிங்கிங்கிறது மட்டும்தான் வரும். இதே மாதிரி உங்களுடைய இதில் வந்து நீங்கள் கால் ஹிஸ்ட்ரி அவங்க பண்ணது இல்லை நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, ஆடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி வாய்ஸ் கால், வாய்ஸ் நோட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை அனுப்பிச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணாலுமே உடனே உங்களுடைய இதில் இந்த ஆப்பில் வந்து எல்லாமே ஷோ பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.